Hi friends, welcome to my channel Anita Vijay Tamil Vibes. Hi friends, நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஊட்டியில் இருக்க பைக்காரா ஃபால்ஸ் தாங்க பார்க்க போகிறீங்க. எங்களுடைய ஊட்டி ட்ரிப்பில் ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்த செகண்ட் லொக்கேஷன் இது. ஃபஸ்ட்டு வந்து 9th மைல் பார்த்துட்டு வந்தோம். ஸோ நீங்கள் பார்க்கலைன்னா உங்களுக்கு அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செகண்ட் லொக்கேஷனாக வந்து பைகாரா ஃபால்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து 9th மைல்ஸ்லேருந்து ஒரு 7 to 8 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருந்தது. பைகாரா ஃபால்ஸுக்கு போகிற வழியிலே பார்த்திங்கன்னா இந்த காமராஜர் டேம் இருந்ததுங்க. சரி அதை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு உள்ளே போனோம். பட் வந்து அங்கே நாட் அலோடு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் டேமில் வாட்டரே இல்லை. ஸோ அப்போவே எங்களுக்கு தெரிஞ்சது இங்கே பைகாரா ஃபால்ஸ்லேயும் வந்து அந்தளவுக்கு வாட்டர் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நமக்கு வேறு வழி இல்லைங்க. இந்த சீசனில் நம்ம சுற்றி பார்க்க வந்திருக்கோம். நாங்கள் மட்டும் இல்லை, இந்த சீசனில் இங்கே சுற்றி பார்க்க வந்த எல்லாருமே வந்து இங்கே என்னென்ன இந்த சீசனில் இருக்கோ அதை தான் நம்ம பார்த்தாகணும், வேறு வழி இல்லை. பைகாரா அப்படிங்கிறது வந்து ஊட்டியில் இருக்கிற ஒரு ஊரோட நேமுங்க. அதனால் அங்கே இருக்கிற வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்து பைகாரா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து இந்த பைகாராங்கிற பிளேஸ் வந்து ரீச் ஆயாச்சு. இங்கே வந்து கார் பார்க்கிங்னு தனியாக கிடையாதுங்க. எந்த பிளேஸ் நமக்கு கிடைக்குதோ அங்கே வந்து காரை பார்க் பண்ணிக்க வேண்டியது தான். நாங்கள் காரை பார்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்திங்கன்னா ஒரு வானத்தில் சூப்பராக ஒரு நேச்சர் சீன் தெரிஞ்சுதுங்க. அப்படியே சன்னை சுற்றி சூப்பராக இருந்தது வானவில். நீங்களுமே பாருங்கள், பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. சன்னை சுற்றி ரெயின்போ தெரியுது பாருங்கள். வாவ். நாம் காரை பார்க் பண்ணிவிட்டு அருவியை பார்க்குறதுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் மாதிரி உள்ளே நடந்து போகணுங்க. நடக்க முடியாதவங்க, அதுக்கப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள், இவங்களுக்கெல்லாம் வந்து பேட்ரி கார் வசதி இருக்குது. ஒரு பர்சனுக்கு வந்து 20 rupees வந்து வசூல் பண்ணுறாங்க. இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த சுண்டல், மாங்காய் இதெல்லாம் வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கடை இருக்குது. டீ, ஜூஸ் அந்த மாதிரி ஷாப் இருக்குங்க. ரெஸ்டாரண்ட்டு கூட இருக்குங்க. நமக்கு விருப்பப்பட்டதை அப்படியே வாங்கிட்டு அப்படியே ரிலாக்ஸாக நடந்து போய் நம்ம அருவியை சுற்றி பார்த்துட்டு வரலாம். குரங்குலாம் வந்து உட்காந்துருக்கு. பிடிக்குங்க. என்ன அந்த சீனில் வருது? என்ன வேணும் உனக்கு? தேங்காய் தேங்காய் தான் கேட்குதுல்ல மரியாதையா. வெயிட் கரோ இந்தா சாப்பிடு. என்ன சாப்பிடுவோம் போ. நீங்கள் சாப்பிடு. நான் கொடுக்கு. இவனும் வரான். இது பெருசாக இருக்குப்பா. கூட அவன்கிட்ட கிடைப்பான். அந்த கொடு. கூட அவன் அது வேணாமா? வாங்க. வேணாமா? அது பிஸ்கட் வேணுமா? ஊட்டில அது வேணாமா? பார்த்து அது கூட தெரியுமா சாப்பிடலாம். ஆமாம், அது வேணாம். ஒரு குட்டி குரங்கு தேங்காய் கடிச்சு, பெரிய குரங்கு தேங்காய் வேண்டான்னு இருக்குது. நம்ம சாப்பிடுவோம். இறங்கி குடிச்சு தேங்காய் இருந்தது. அப்படியே சாப்பிட்டுட்டு பைகாரா நீர்வீழ்ச்சி பார்க்க போகிறோம். பைகாரா கேம்ப் சுற்றி போட்டு ஆஃபீஸர் இருக்குது. நீர்வீழ்ச்சியில் தண்ணி வருதா என்னன்னு தெரில. குரங்குகளுக்கு உணவளிக்கக்கூடாதான். அப்படியே இங்கேருந்து பார்க்கும்போதே அந்த பைகாரா ஆறு தெரிஞ்சுதுங்க. தண்ணி கொஞ்சமாக தான் இருக்குது. இங்கே தண்ணி இருக்குது பாருங்க, பார்த்தீங்களா? இந்த தண்ணி தான் வந்து ஃபால்ஸாக வரும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து புலியெலாம் வந்து தண்ணி குடிக்குமாங்க, காஷன் பண்ணியிருக்காங்க. பாருங்களேன். இன்னும் ஹாலிடேலாம் வந்து வீக்கெண்டு வரல. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கி டியூஸ்டே, வீக்கெண்டு ஆகலை. இதுதான் வந்து பைகாரா ஃபால்ஸோட என்ட்ரன்ஸுங்க. இது வந்து காலையில் 8:30 மாலை 5:30 வரைக்கும் ஓப்பனிங்கில் இருக்கும். வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து அருவியில் வந்து நீர் வரத்து கம்மி அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சுட்டாங்க. இருந்தாலும் வந்து நம்ம என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கி தான் ஆகணும். அடல்ட்ஸுக்கு வந்து 30 rupees, சில்ட்ரன்ஸை பொறுத்த வரைக்கும் above 5க்கு அப்புறம் டிக்கெட் எடுக்கணுங்க.
இந்த பைகாரா வாட்டர் ஃபால்ஸ் வந்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் வருதுங்க. அதுவும் இல்லாமல் எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்டோட கண்ட்ரோல்லையும் இருக்குது. கிட்டத்தட்ட 60 மெகாவாட்டு எலக்ட்ரோ பவர் வந்து இந்த நீர்வீழ்ச்சி மூலயமா தயாரிக்கிறாங்களாம். இதில் இறங்கி தான் போகணும். தண்ணி இருக்கா என்னன்னு தெரியல, பார்க்கணும். தண்ணி இதுதான் தண்ணி. இது வந்து மேலே இருக்குது பாயிண்ட்டு. மேலே இருந்து பார்க்குறோம். அது என்ன முதலியா? ஏங்க முதலியா? அது ஆளுங்களா? அது என்ன குளிக்குதுப்பா? மாடா? கொம்பு தான் ஆட்டுக்கிட்டு மாடா குளிக்குது? ஆமாம், எருமை மாடு. பைசன் குளிக்குது. ஓகே ஓகே, பைசன் குளிக்குதுங்க. இது வழியாக இறங்கி அப்படியே போகணும். காலையிலேருந்து நடந்து காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க. சரி, மேலேயே கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா கீழே நடந்து போகலாம் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கோம். ஏதாவது பெஞ்ச் எதுவும் கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். இதோ அதாங்க ஃபால்ஸு தெரியுது பார்த்தீங்களா? அந்த ஃபால்ஸை தான் பார்க்க போகிறோம். இதோ வருங்க, கொஞ்சமாக தண்ணி அப்படியே போய் ஃபால்ஸில் போகுது. அந்த இடத்துல போய் உட்காரலாம். எல்லா இடத்துலையும் உட்கார்றதுக்கு பெஞ்சு போட்டுருக்காங்க. மேபி அதுக்கு தான் எல்லாத்துக்கும் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆஹா, ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது. வெயிலும் அடிக்குது, காற்றும் ஜில்லுன்னு அடிக்குது. சூப்பராக இருக்குது. சூப்பரான ஒரு லவ் சாங் வந்து பேக்ரவுண்டில் போயிட்டுருக்குது. போலாமா? ஓகே, ஃபால்ஸ் பார்க்க கீழே இறங்கி போகிறோம். இந்த வழியாகவும் வரலாம். கொஞ்சம் வெட்டிக்கலாக சரியா, சிலாப்பாக இருக்குது. இது இறங்கினா போகலாமா? இல்லைப்பா, அப்படியா? அப்படியா ஏறி வந்தாங்க? இங்கே பாருங்களா எவ்வளோ சறுக்கலாக இருக்குது. இருந்தாலும் அப்படியே நாங்கள் வந்து கேர்ஃபுல்லாக அப்படியே காலை வச்சு நடக்கிறோம். நல்லா வெயில் அடிக்குதேன்னு பார்க்காதீங்க. கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஜில்லுன்னு இருக்குது. குளிருது. ஆமாம், குளிருது. என்ன சொல்ல போனால் சின்னசாக காற்று அடிக்கிறதுனால ஆமாம் நம்மளுக்கு அந்த வெயில் தெரியல. வெயிலுமே வந்து அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு சுள்ளுன்னு அடிக்கிற வெயில் கிடையாது. நல்லா வந்து இருக்குது. சுள்ளுன்னு அடித்தா நமக்கு வந்து ஒரு மயக்கம் வரும், வேர்வை வரும், அந்த மாதிரிலாம் வரும். இது அந்த மாதிரிலாம் இல்லை. இங்கே இருக்கீங்களாமா? இப்படி அருவி அங்கே ஓடுது. ஸோ எல்லாருமே இந்த வழியாக தான் வந்துட்டுருக்குறாங்க. நாங்கள் அப்படியே இந்த வழியாக இறங்கி இப்போ போகணும். அங்கே குடுக்குன்னு ஓடணும்னு நினைக்கிறேன்ப்பா. இருங்க, என்ன பிடிச்சிக்கிறீங்களா? வாங்க வாங்கப்பா, உங்களை நான் பிடிச்சிக்கிறேன், நீங்கள் பிடிச்சிக்கோங்க. எஸ், வந்தாச்சு. மங்கிக்கெலாம் எதுவும் சாப்பாடு கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வைல்ட் அனிமலுக்கு கூட செல்ஃபி எடுக்கக்கூடாது அப்படின்னு போட்டிருக்குறாங்க. ஃபால்ஸ் தெரியுதா பேக்ரவுண்டில்? அதான் ஃபால்ஸ். சவுண்டு கேட்குது அவங்களுக்கு? ஃபால்ஸ் கிட்ட போகக்கூடாதுன்னு போட்டுருக்காங்க. புரியுதா அருவி? ஆனால் தண்ணி வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்குங்க. நாங்கள் ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் நாங்கள் இங்கே வந்தப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி கடன்னு ஓடிட்டே இருந்தோங்க. இந்த மாதிரி இதெல்லாம் வேலியெல்லாம் போடலை, இதுவே பண்ணல. இப்போ என்ன பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுருக்குறாங்க. அந்த ஃபென்சிங்கை தாண்டி போகக்கூடாதுன்னு போட்டுருக்குறாங்க. மேலே ஏறி இப்படியுமே போகலாம். இப்படி பார்த்துட்டு அப்படியே மேலே ஏறி மேலே போயிடலாம். மே மாதம் அப்படிங்கிறதுனால இங்கே அருவிலெலாம் வந்து கொஞ்சமாக தண்ணி வந்துட்டு இருக்குதுங்க. அதுவே வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மந்தில் வந்தோம்னா அவ்வளோ வாட்டர் வருமா, அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குமாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குமா.
இந்த இதோட எண்டுக்கு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா எல்லா குட்டி அருவியும் அப்படியே ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய அருவியாக வந்து விழுந்துட்டு இருந்தது. அதில் ஓரளவுக்கு நிறைய தண்ணி இருந்ததுங்க. பார்க்குறதுக்கு வந்து பெரிய அருவி மாதிரி இருந்தது. நான் கூட கொஞ்சமாக தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்குது தண்ணி. பைகாரா ஃபால்ஸ், பைகாரா ஃபால்ஸ் கிட்ட போயெல்லாம் பார்க்குறதுக்கு அளவுடு கிடையாது. அங்கே பார்த்தோம்ல ஃபுல் வாட்டர் வந்து அப்படியே இங்கே தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஒன்றா நிறைய வாட்டர் வரும்போது எல்லா இடத்துலையும் வந்து ஃபால்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும்னு நினைக்கிறேன். ஆறு மாதிரி நான் ஓடி இருக்கிறது நான் பார்த்துருக்கேன். வாட்டர் வரும்போது இந்த இதெல்லாம் வந்து இது மறைஞ்சு நல்லா ஓடி இருக்கு. நான் பார்த்துருக்கேன். இதோட முடிஞ்சிச்சிங்க எண்டு. அவ்வளோதான் பைகாரா ஃபால்ஸ். அவங்க பத்தில் என்ன இருக்குது தண்ணி நம்ம வழி பார்க்கணும். அருவியில் வந்து கொஞ்சமாக தண்ணி வந்துட்டு இருந்தாலும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. உட்காந்து பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்தது. பொதுவாக நான் வந்து இந்த மாதிரியான இயற்கையான காட்சியெல்லாம் பார்த்தேன்னா அந்த இடத்த விட்டு வெளியில் வரவே மாட்டேன் அவ்வளோ சீக்கிரத்தில். ஸோ நான் வந்து இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் வரைக்கும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த இடத்த விட்டு கிளம்புனேன். வரும்போது நம்ம அந்த வழியாக வந்தோம். போகும்போது இது மேலே ஏறி பார்ப்போம் வாங்க. அவ்வளோ பெரிய இடத்த சுற்றிட்டு வரதுக்கு பதிலாக நாங்கள் இது மேலேயே ஏறி வந்துட்டோம் குறுக்கால. நல்லா செங்குத்தாக இருக்குதுங்க, ஏற முடியல பாருங்க. இந்த ஃபால்ஸ் அந்த தண்ணி தான் வந்து அப்படியே இங்கே அருவியாக போகுது. ஃபால்ஸாக வந்து விழுது. ஆனால் அருவியெல்லாம் நம்ம டச் பண்ணக்கூடாது. அருவி இருக்கிறதெல்லாம் போகக்கூடாது. இருக்குது ஏறணும். நிறைய மரங்கள்லாம் இருந்திருக்குங்க பாருங்களேன். மரத்தெல்லாம் வெட்டி இப்படி வச்சுருக்குறாங்க. மரத்தை வெட்டிட்டு மழை வரலன்னுவாங்க பாருங்க. இங்கெல்லாம் நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ இங்கெல்லாம் மரம் இருந்தது. இந்த டைம் மரமே இல்லை. எல்லா மரத்தையும் வெட்டி வச்சுருக்குறாங்க. இங்கே மேலே இருந்து அருவி பார்த்தோம் இல்லையா, அந்த இடம் வரைக்குமே வந்து இந்த படிக்கட்டு வசதி இப்போ வச்சுருக்குறாங்க. சுற்றிலும் ஃபென்சிங் போட்டு நம்ம வந்து நடந்து போகிறதுக்கு வசதியாக வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் லேடிஸு ஜென்ஸுக்கான ரெஸ்ட் ரூம் வசதியும் சைடில் இருக்குதுங்க. ஃபாரஸ்ட் பைகாரா ஃபால்ஸ். ஜஸ்ட் ஒரு இது இருக்குதுங்க. புல் தரை வச்சுருக்குறாங்க. அவ்வளோதான். இங்கேருந்து ஒரு வியூ இருக்குது. ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. அவ்வளோதான். கொஞ்சமாக தான் தண்ணி வருது. நாங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து விசாரிச்சுட்டோங்க. பைகாரா லேக்கில் வந்து போட்டிங் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. வாட்டர் இல்லாதனால போட்டிங் கிடையாதுன்ட்டாங்க. நல்லா ஃப்ரண்ட் வியூ நல்லாயிருக்கு. ஊட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் மலைகள், எல்லா இடத்துலையும் பைன் மரங்கள், அப்புறம் எல்லா இடத்துலையும் புல்வெளி, மேகம், வானம் நீளமாக இருக்கும், மலை பச்சையாக இருக்கும், மேகம் ஒயிட்டாக இருக்கும். நாங்கள் 2 பேரும் அழகாக இருப்போம். நீங்கள் தான் சொல்லணும் நாங்கள் அழகாக இருக்கிறோமா அசிங்கமாக இருக்கிறோமா. இந்த டேமில் இருந்து வந்து எலக்ட்ரிசிட்டிலாம் எடுக்கிறாங்க. அது தெரியுமா உங்களுக்கு?
பைகாரா டேம். ஆமாம் ஹைட்ரோ ஊட்டியில் தான் இருப்பாங்க. பைகாரா நீர்வீழ்ச்சியிலேருந்து தான் எடுக்கிறாங்க. நீங்கள் படித்து பாருங்கள். இப்படி மாதிரி வந்தால் ஒரு ஆளுக்கு 20 ரூபா. நீர்வரத்து அதிகமாக இருக்கிற சீசனில் நீங்கள் ஊட்டிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பைகாரா லேக்கில் வந்து போட்டிங் போயிட்டு வாங்க. அதுவும் ஸ்பீடு மோட்டார் போட்டில் போயிட்டு வாங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். லாஸ்ட் டைம் நாங்கள் போயிட்டு வந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.